ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கேடி வீடியோஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெஷர் டூஸ் அண்ட் டோஸில் பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் டூஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ பார்ட் 2ல் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். டோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எம்என்சி கம்பெனியில் நம்ம என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது சேட் ஜிபிடி நம்மளோட ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணி சேட் ஜிபிடியை லாகின் பண்ணாதீங்க. அது நீங்கள் ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, பர்சனல் லேப்டாப்பாக இருந்தாலும் சரி. ஓகே, நீங்கள் எதில் ஒர்க் பண்ணாலும், எதில் நீங்கள் பர்மிஷன் வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சேட் ஜிபிடி நீங்கள் ஆஃபீஸ் ஐடியை வச்சு லாகின் பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் அண்ட் க்ரோம் ப்ரௌசர் இந்த 2 மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த ப்ரௌசரும் யூஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த ஆஃபீஸில் உங்கள் மேனேஜர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வேறு எந்த ப்ரௌசரும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணாலும், இப்போ எட்ஜ் ப்ரௌசர், க்ரோம் ப்ரௌசர் அண்டு ஃபயர்ஃபாக்ஸ் இந்த 3 ப்ரௌசரில் எந்த ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் ஆஃபீஸோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி தான் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் சீனியர்ஸ் கிட்ட கேட்டுக்குங்க. ஒருவேளை நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் அந்த அக்கௌண்ட்டில் சேட் ஜிபிடியை ஒர்க் பண்ணாதீங்க. ஓகேவா? நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஓகே. ஃபோனில் பர்சனல் அக்கௌண்ட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஆஃபீஸ் அக்கௌண்ட் லாகின் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. நெவர் ஸ்பீக் அபவுட் குவாலிட்டி ஆர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க கம்பெனி எப்படி இருக்குது, அதில் உங்களுக்கு வேலை எப்படி இருக்குது, கம்பெனி எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியில் வேலை செய்கிற எந்த எம்ப்ளாயிக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஸோ முக்கியமாக டீம்ஸில், அவுட்லுக்கில் இதை பற்றியெல்லாம் எதுவும் பேசாதீங்க. ஒருவேளை நீங்கள் நேரில் பார்த்து பேசுகிறீங்க அப்படின்னாலும் கம்பெனிக்கு வெளியே ஒரு 500 to 600 மீட்டர்ஸ் வெளியே வந்துட்டு உங்கள் கம்பெனிக்கு ரிலேட்டடாக யாருமே இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் பேசிக்கலாம். அப்படியே பேசினாலும் கூட அவங்க ரொம்ப நம்பகமான ஆளாக இருக்கணும். அது யாரும் வெளியே லீக் பண்ணாத மாதிரியான ஒரு ஆளாக இருக்கணும். ஸோ இந்த ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் இவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அவங்கக்கிட்ட இதை பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த கம்பெனி இருக்கும். ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா தட்ஸ் ஃபைன். அது எதுவும் நமக்கு பிரச்சனை இருக்காது. ஒருவேளை நீங்கள் அந்த ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா, அந்த பழைய கம்பெனியோட பேர், அந்த பழைய கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ண ப்ராஜெக்டோட பேர், அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் அதை பற்றி எதுவுமே வேறு யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனியில் சில டைம்ஸ் உங்களை ரெக்ரூட் பண்ண ரெக்ரூட்டர் ஆர் வேறு ஏதாவது ஒரு ஹெச்ஆர், அந்த கம்பெனிலேயே வேறு ப்ராஜெக்டில் இருக்கிற ஹெச்ஆர் யாராவது இதை பற்றி கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி கேட்டாங்கன்னா உண்மையை சொல்லிடுங்க. ஓகேவா? அந்த டைமில் இல்லைங்க நான் எங்கேயும் ஒர்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரி போய் சொல்ல வேண்டாம். ஸோ ஹெச்ஆர் கேட்டாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹெச்ஆர் தவிர ஹெச்ஆர் அண்டு உங்களுக்கு மேனேஜர் மேபி கேட்கலாம். அவங்கள தவிர வேறு யாருக்கிட்டையும் நீங்கள் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண கம்பெனியோட பேர், ப்ராஜெக்ட் நேம், ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லாதீங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு போனாலும் இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி வைப்பாங்க. அந்த கோர்ஸ் சிடிபி, கிளைண்ட் டேட்டா ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுலேயும் இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம கம்பெனியை பற்றி வெளியே எங்கேயும் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது லீவ் அப்படின்னு வந்துட்டாலே நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ இந்த லீவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபஸ்ட் டே இல்லைனா ஃபஸ்ட் வீக்கே நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அது தெரியலனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மேனேஜர் இல்லைனா அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் இருக்கிற யாராவது உங்கள் ப்ராஜெக்டில் இல்லாமல் வேறு ப்ராஜெக்டில் மேனேஜர் யாராவது இருப்பாங்க. அவங்கள நேரில் பார்த்து பேசுங்க. ஒரு காஃபி குடிச்சிக்கிட்டே இல்லை டீ குடிச்சிக்கிட்டே பேசுங்க. அவங்கக்கிட்ட கேட்கும்போது லீவெல்லாம் எப்படி நம்ம லீவ் போடணும் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை வச்சு அந்த லீவை வேஸ்ட் பண்ணாமல், இப்போ உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு 3 days லீவ் இருக்குது அப்படின்னா அந்த மந்த்லேயே அந்த மோஸ்ட்டாக அந்த லீவை எடுத்துருங்க. ஓகேவா? பிகாஸ் நீங்கள் ஒரு மந்த்துக்கு 3 days லீவ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 5 months கண்டினியூஸாக நீங்கள் 3 days லீவ் போடாமல் வச்சுருந்தீங்கன்னா 6th month நீங்கள் 15 days லீவ் எடுத்துக்கலாம். கரெக்டாக? பட் அப்படி எடுக்கிறதுக்கு எந்த ப்ராஜெக்ட்டுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு 15 days லீவ் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ பெரிய எந்த சீனியர் கிட்ட கேட்டாலுமே எந்த ஹெச்ஆர் மேனேஜர்கிட்ட கேட்டாலுமே இல்லை நீங்கள் அப்படி எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்களே தவிர அது நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க.
நீங்கள் எப்போ லீவ் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மூணு மந்தில் வந்து நீங்கள் அதிகமாக வந்து லீவ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக லீவே போடாமல் ஒர்க் பண்ணிவிட்டு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மந்தில் வந்து நீங்கள் ஒரு 10 days 15 days வந்து நீங்கள் லாங் லீவ் எடுத்துக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எம்என்சி கம்பெனிஸ் வந்து யூகே, யூஎஸ் இந்த மாதிரியான ஃபாரின் இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். அந்த கம்பெனியில் வந்து ஒரிஜினேட்டான கம்பெனியாக தான் இருக்கும். ஸோ அந்த கம்பெனிலலாம் வந்து இந்த டிசம்பர், ஹாலோவின் இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸை அதிகமாக கொண்டாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அங்கே நேட்டிவாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசனாக இருக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசனாக இருக்கும். ஸோ அந்த டைமில் யாரும் அந்த இடத்துல ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து நமக்கு டாஸ்க்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இருக்கும்போது வந்து நமக்கு டாஸ்க் கம்மியாக இருக்கிறனால நம்ம வந்து அங்கே அவ்வளோக்கா ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. மோஸ்ட்டாக எல்லா டாஸ்க்குமே வந்து அக்டோபருக்கு முன்னாடியே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது நல்லது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் லீவை வந்து விட்டுறாதீங்க. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு எடுக்க வேண்டிய லீவை அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. ஏன்னா லீவ் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் ஆகிற லீவை நீங்கள் எடுத்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா 1 day 2 day மட்டும் கேரி ஃபார்வர்ட் ஆகிற மாதிரி விட்டுருங்க. ஒரு 10 days இருக்குது அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து அப்போ நம்ம 20 days லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஓகேவா? அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிஸ்னஸில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து உங்களுக்கு டேமேஜ் கொடுக்கும். உங்கள் கரியர் பர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு அது ப்ராப்ளம் கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஒரு வருஷத்துக்கான லீவை அந்த ஒரு வருஷம் அந்த ஒரு பிஸ்னஸ் இயர் முடியறதுக்குள்ளேயே வந்து எடுத்துருங்க. கண்டிப்பாக இந்த லீவை வந்து யூஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? அதை விட்டுறாதீங்க. நெவர் மிஸ் அப் வித் டைம் ஷீட். டைம் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. எல்லா கம்பெனிலையும் வந்து இந்த டைம் ஷீட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எப்படின்னா நமக்கு வந்து நமக்கான ஷிஃப்ட்டை பொறுத்து இருக்குது. ஓகேவா? நமக்கு கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு வரணுமா, இல்லை ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய அவசியம் இல்லையா, ஹைப்ரிட்டாக இருக்குமா, ஹைப்ரிட் மோடா, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமா அப்படின்னு சொல்லி இந்த 3 கான்செப்ட் தான் இருக்குது. ஸோ இந்த 3 கான்செப்டை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராஜெக்டோட ரெக்குயர்மெண்ட்டை தகுந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் கம்பல்சரியா, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் கம்பல்சரியா, இல்லை ஹைப்ரிட் கம்பல்சரியா. ஹைப்ரிட் கம்பல்சரின்னு வந்து மோஸ்ட்டாக எந்த கம்பெனி சொல்ல மாட்டாங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைப்ரிட் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம நினைக்கும் போதெல்லாம் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ். கம்பெனிக்கு என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா சாட்டர்டே சண்டே கூட ஏதாவது டாஸ்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் ஹைப்ரிட் அப்படின்னாலே வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் கம்பல்சரி அப்படின்னாலே சாட்டர்டே சண்டே லீவாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கம்பல்சரி அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து ஈவினிங் 6க்கு மேலே, ஈவினிங் 7க்கு அப்புறம், ஈவினிங் 9 10க்கு கூட, மிட் நைட்டில் கூட நமக்கு டாஸ்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து எப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் சீனியர்ஸ் கிட்ட கேட்டு வந்து தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டில் டாஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் எதுவுமே வந்து பிரச்சனை இல்லை, ஈஸியாக நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு டைம் ஷீட்டை வந்து நீங்கள் அதை விட்டுறக்கூடாது. ஓகேவா? டைம் ஷீட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ரெக்கார்டு தான். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனியில் டெய்லி அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. ஒவ்வொரு கம்பெனியில் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ட்வைஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் அப்டேட் பண்ணிடுங்க. ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செகண்ட் டே கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், டெய்லி கம்பல்சரி அப்படின்னு சொன்னால் கூட. பட் நீ அந்த செகண்ட் டே, தேர்ட் டே அந்த அளவுக்கெல்லாம் வச்சுக்காதீங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் டேக்குள்ளேயே வந்து டைம் ஷீட் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃபியூச்சர் டேட்டுக்கு டைம் ஷீட் அப்டேட் பண்ண முடியாது. அதை ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஸோ ஃப்யூச்சருக்கு வந்து எப்போவுமே வந்து டைம் ஷீட் அப்டேட் பண்ணக்கூடாது. அடுத்தது சர்வே வந்து என்னென்னா நம்ம ஃப்ரெஷரை மட்டுமே டார்கெட் பண்ணி ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ட்வைஸ் வந்து நமக்கு சர்வே மெயில் வந்து அனுப்பிட்டே இருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த சர்வே மெயிலை ஃபில் பண்ணி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்கள் கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சர்வே மெயில்ஸை மோஸ்ட்டாக ஃப்ரெஷர்ஸ் யாருமே வந்து ஃபில் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, கம்பெனியில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஹையர் அஃபீஷியல்ஸ் அண்டு சீனியர்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷர் நம்ம இருக்கோம், ஓகே, நம்ம வந்து கம்பெனியில் வந்து ஒரு 3 years 4 years எல்லாம் ஒர்க் பண்ணல, நம்ம தான் புதுசாக வந்திருக்கோம், நம்மளோட இனிஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது, ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து செக் பண்ணுவாங்க. அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நம்ம இப்போ ஒரு கம்பெனிக்கு போன உடனே எங்கள் காஃபி மிஷின் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா நம்ம வந்து அதை இந்த சர்வேல சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. நம்ம அதை இங்கே விட்டுட்டு நம்ம ஒரு 1 year 2 years கழிச்சு கூட நம்ம அதை பற்றி சொல்லலாம். ஓகேவா? அப்போ எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜாயின் பண்ண புதுசில் வந்து கம்பெனியோட பிரச்சனைகள், ஃபால்ட்ஸ் எதுவுமே வந்து சொல்லாதீங்க. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி சர்வேஸ் மோஸ்ட்டாக இது அட்டன் பண்ணாதீங்க. சில டைம்ஸ் வந்து மேனேஜர் இல்லைனா ஹெச்ஆர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இது நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். அதுவும் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாகவே கொடுங்க. ஓகேவா? பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் நெகட்டிவாக கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் பேரை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அனுப்பின சர்வே வந்து டெலீட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ ஃப்யூச்சரில் அப்ரைசல் வரும்போது இல்லை ப்ரொமோஷன் இந்த மாதிரி டைமில் வந்து இந்த சர்வேஸில் வந்து நெகட்டிவ் ரிப்ளை கொடுத்தவங்களுக்கு வந்து இந்த அப்ரைஸில் ரெடியூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ரொமோஷனை லேட் பண்ணுறது, இந்த மாதிரியான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சர்வேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள். அவசரப்பட்டு அப்டேட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ மேனேஜர் இல்லைனா ஹெச்ஆர் வந்து சொல்லுவாங்க கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக சொல்லுங்கள். அதே டைம் வந்து பொய் சொல்ல வேண்டாம். அந்த கம்பெனியில் ரியலாக பாசிட்டிவாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்கள். ஓகேவா? ட்ரைனிங்கை பற்றி ஏதாவது கேட்டாங்கன்னா ட்ரைனிங்கை பற்றி பாசிட்டிவாக சொல்லுங்கள். அப்போ எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து வேறு எதுவும் வந்து தப்பான டேட்டா எதுவும் அதில் அப்லோட் பண்ணிடாதீங்க. அடுத்தது ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே வந்து மோஸ்ட்டாக யார்கிட்ட ஃபீட்பேக்ஸ் கேட்பாங்க அப்படின்னா வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அதுக்கப்புறம் ஹெச்ஆர், அப்புறம் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் இல்லைனா அசிஸ்டன்ட் ஹெச்ஆர், இந்த மாதிரியான பீப்புள் கிட்ட தான் வந்து ஃபீட்பேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த ஃபீட்பேக்கை வச்சு தான் அந்த எந்த எம்ப்ளாயியை பற்றி ஃபீட்பேக் கேட்குறாங்களோ அந்த எம்ப்ளாயி வந்து அந்த கம்பெனியில் சஸ்டெயின் ஆவாங்களா, இல்லை நம்ம அவங்கள வந்து வேறு எங்கேயாவது நம்ம அனுப்பிடலாமா, அவங்கள டெர்மினேட் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி டெசிஷனை அவங்க தான் எடுப்பாங்க. ஸோ நம்ம மேனேஜராகவோ இல்லைனா ஹெச்ஆராகவோ இல்லைன்னா யாரை பற்றியுமே வந்து ஃபீட்பேக் கொடுக்காதீங்க. ஓகேவா? நம்ம சில டைம்ஸ் வந்து ஜாலியாக காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது மேனேஜர்னே தெரியாமல் ஒரு மேனேஜர் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க. என்னப்பா அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நீ என்ன நினைக்கிற, வாட் இஸ் யுவர் தாட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ வந்து இல்லை எங்களுக்கு நாங்கள் வந்து அவ்வளோக்கா கான்டாக்ட் இல்லை, எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடுங்க. நீங்கள் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் ஃபீட்பேக்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அப்போ வந்து நீ ஒர்க்கு பண்ணாமல் நீ மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீ நோட் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ அதனால் ஃபீட்பேக் கொடுக்கறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. பாஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லா எம்என்சி கம்பெனிலையும் சரி, எல்லா ஐடி கம்பெனிலையும் சரி, அது லோக்கல் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் கம்பெனியாக இருந்தாலும் சரி, எல்லா கம்பெனிலுமே இந்த பாஷ் அப்படின்னா என்னென்னு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸை வந்து மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 hour இல்லைனா 2 hours கோர்ஸ் தான் இருக்கும். ஒரு வீடியோ மாதிரி ப்ளே ஆகும். அந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சினாரியோஸ் இருக்கும். இப்போ இந்த சினாரியோவில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, இந்த சினாரியோவில் ஹீரோ இப்படி பிஹேவ் பண்ணுறாரு, இந்த பிஹேவியர் வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதை ஞாபகம் கூட வச்சுக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு இதுக்கும் உங்களோட கரியர் க்ரோத்துக்கும் எதுக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது இந்த கோர்ஸுக்கும். பட் நம்மளுக்கு எங்கே ப்ராப்ளம் வரும்னா, அதில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த வந்து நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணாலோ, இல்லை நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்காமல் மறந்துட்டு தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டாலோ மட்டும்தான் அதில் ப்ராப்ளம் வரும். ஓகேவா? பட் இதில் ஒரு தடவை ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து எம்என்சி ஜாப் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கொஷின் மார்க் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த பாஷ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. பாஷுக்கு அகேன்ஸ்டாக வந்து நடந்துக்காதீங்க. ஓகேவா? ஸோ எனக்கே தெரிஞ்சு நிறையா பேர் வந்து இந்த பாஷ் ப்ராப்ளமை மாட்டிக்கிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாமல் அந்த கம்பெனிலேருந்தே வந்து வெளியே வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ கம்பெனிலேருந்து வெளியே வர முடியாது, அவங்களே வந்து துரத்திடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ நிறையா கம்பெனியில் இப்படியெல்லாம் நடக்கும். ஓகேவா? இந்த பாஷை பற்றி நம்ம பெருசாக பயந்துக்க வேண்டியதும் இல்லை, அதே சமயம் நம்ம வந்து பயப்படாமல் இருக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம எந்த தப்பும் பண்ணல அப்படின்னா வந்து நம்மளே பாஷ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்லை நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு பேசி சமாதானம் ஆகிக்குங்க. இல்லை அப்படின்னா வந்து இந்த பாஷோட சட்டம் நம்ம மேலே பாயும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது கம்பெனியோட பீப்புளை வந்து நம்மளோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்டில் இருக்கோம், அந்த ப்ராஜெக்டோட மேனேஜர், டீம் லீடர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டீம் லீடர், அதுக்கப்புறம் உங்களோட கொலீகு, மேபி டெவலப்பர்ஸ் தனியாக இருக்கலாம், மேபி டெஸ்டர்ஸ் தனியாக இருக்கலாம், இவங்க எல்லாருமே ஒரே டீமாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து டீம் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஓகேவா? மேபி அவங்க வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்டை ரொம்ப ஈஸியாக முடிச்சிருக்கலாம், ஒரு 1 week 2 weekலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, செலிப்ரேஷன் செரமனியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம், ஸோ எங்களால் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி எல்லோரும் நீங்களும் ஃபேமிலியாக கன்சிடர் பண்ணி நீங்களும் வந்து உங்கள் ஹார்ட் ஒர்க் கொடுத்தீங்கன்னா நம்ம டாஸ்க்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து சும்மா அப்போதைக்கு வந்து ஓகேங்க சரிங்க அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த டைமில் மட்டும் நீங்கள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நினச்சி என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த நாள்லேருந்தே வந்து யூஆர் ஜஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் எம்ப்ளாயி, அவங்க வந்து ஜஸ்ட் எம்ப்ளாயர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம ரெண்டு பேர் நமக்கும் கம்பெனிக்கும் இருக்கிற ஒரே ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும்தான் வந்து நம்ம ரெண்டு பேர் நமக்கும் கம்பெனிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். அந்த டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை நீங்கள் நல்லா படிச்சுக்குங்க. ஓகேவா? அதுலேயே வந்து கிளியராக போட்டிருப்பாங்க, என்னென்ன பண்ணால் நாங்கள் உங்களை வச்சுக்குவோம், என்னென்ன பண்ணால் நாங்கள் உங்களை துரத்திடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதை மட்டும் பண்ணுங்கள், பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறத பண்ணாதீங்க. ஓகேவா? அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஓவர் டைம் பார்க்கணும் அப்படின்னலாம் இருக்காது. ஓகேவா? ஸோ இதுலேயே உங்களுக்கு என்ன சொல்ல வர்ற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மேனேஜரை வந்து உங்களை கண்டிப்பாக இவ்வளோ டைம் ஒர்க் பண்ணணும், இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. அதையும் தாண்டி சொல்கிறாங்க, நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக நினச்சிட்டு செய்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபியூச்சர் பாயிண்ட்ஸில் வந்து சொல்லுவேன். ஓகே, இப்போ ஹேவ் அ ஸ்டாண்டர்ட் காஃபி பிரேக் டெய்லி அண்ட் டோன்ட் ஒர்க் அட் த டைம். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு நாளைக்கு வந்து நம்ம 9 hours ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு 10 minutes இல்லைனா ஒரு 20 minutes நம்ம காஃபி பிரேக் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்து நான் காஃபி பிரேக் எடுக்க போகிறேன், என்னை கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட டீம்மேட்ஸ் இல்லை உங்களுக்கு ட்ரெயினர் வர்றாங்க அப்படின்னா அந்த ட்ரெயினர்கிட்ட சொல்லிட்டு வந்து நீங்கள் போய் பிரேக் எடுத்துக்கலாம். ஓகேவா? யாரும் வந்து இப்போல்லாம் போகக்கூடாது, நாங்கள் சொல்லும்போது தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க. இது வந்து எம்என்சி கம்பெனியில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா? இந்த டைமில் போகக்கூடாது, இந்த டைமில் போகணும் அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? பட் நீங்கள் எப்போ போகக்கூடாது அப்படின்னா வந்து ஸ்டாண்டப் கால் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஈவெண்ட் அந்த ஒரு கேலண்டர் ஈவெண்ட் வரும்போது, அந்த மீட்டிங் வரும்போது, ஸ்டாண்டப் கால் வரும்போது வந்து நம்ம காஃபி பிரேக் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. ஓகேவா? ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக வந்து மீட்டிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மெமோவை வச்சு நம்ம ரீட் பண்ணிக்கலாம். பட் அதை தவிர வேறு எந்த ஒரு எக்ஸப்ஷனும் வந்து நம்ம எக்ஸப்ஷனும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணாமல் வேறு எந்த ஒரு ரீசனும் சொல்லி நீங்கள் அந்த மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற நேரத்தில் வந்து நீங்கள் காஃபி பிரேக் வந்து ஒரு நாளைக்கு 20 minutes வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த 20 minutes வந்து உங்களோட மென்டல் ஹெல்த்துக்காகவும் உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காகவும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த டைமில் வந்து ஒர்க் இப்படி ஆயிடுச்சு, ஒர்க் இதை பண்ணுமே அதை பண்ணுமேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம கொடுத்த டாஸ்க்கை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது ஷிஃப்ட்டுக்கு தாண்டி நம்ம ஒர்க் பண்ணலாமா வேண்டாமா? ஓகே, நீங்கள் உங்களுக்கு ஒரு 9 to 6 ஷிஃப்ட் கொடுக்குறாங்க. பட் அந்த ப்ராஜெக்டோட சிவியாரிட்டியை பொறுத்து 9 to 7 ஆகலாம், இல்லை 8 ஆகலாம், 9 ஆகலாம், 10 ஆகலாம். ஸோ இந்த மாதிரி எந்த டைம் வேணாலும் ஆகலாம், அது வந்து நம்ம கையில் இல்லை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் வந்து ஒர்க் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒர்க் கொடுத்தாலும் நான் பண்ணுவேங்க, பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுலேயுமே வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஒர்க் கொடுத்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அப்ரைசல் டைமுக்கு வந்து இது ரொம்ப அப்ரைசல் டாஸ்க், அப்ரைசல் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் டிஸ்கஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒரு டீமில் இருக்கிற எல்லா பெண்டிங் டாஸ்க்கையும் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா இவன் ஓவர் டைம் பண்ணுறாள், ஃப்ரீயாக ஓவர் டைம் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டேன். சரி, ஓகே, நான் இந்த டாஸ்க்கை பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற டைமில் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நமக்கான மென்டல் ஹெல்த் வந்து ரீஸ்டோர் செய்யப்படும். ஓகேவா? இப்போ நான் 9 to 6 தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம 9 to 6 மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 6:10 6:20க்கு வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஓகேவா? நம்ம வந்து நம்ம ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், எது பிரச்சனையும் இல்லை, நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். இது அட்வான்டேஜ். என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் என்ன நம்ம ப்ராஜெக்ட்டு இவ்வளோ ஹெக்டிக்கான ப்ராஜெக்டை போயிட்டுருக்கு, இந்த மாதிரி ஒரு டஃப் சுச்சுவேஷனில் கூட இவன் சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறான், இவனை எப்படி நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ப்ரொமோட் பண்ணி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வந்து மேனேஜருக்கும் சரி டீம் லீடுக்கும் சரி வரும். ஓகேவா? ஸோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த 4 அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜையும் நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து ஓவர் ஒர்க் கொடுங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. பட் நான் வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த டாஸ்க்கெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இந்தந்த டாஸ்க்குக்கு இவ்வளோ டைம் எனக்கு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் மெயிலில் வந்து ஒரு கம்யூனிகேஷனை வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? அந்த கம்யூனிகேஷனில் ஹெச்ஆர், உங்களோட டீம் லீடு, அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜர், அப்புறம் மேபி அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் இருந்தால் இருக்கலாம், இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜரோ டெபுட்டி மேனேஜர் அது இருந்தால் இருக்கலாம். ஓகேவா? அவங்க எல்லாரையுமே வந்து சிசியில் போட்டு உங்களோட டீம் லீடை வந்து 2ல் போட்டு நீங்கள் வந்து இந்த மெயிலை சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத மெயிலில் அனுப்பணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மெயிலில் அனுப்பியே ஆகணும். ஓகேவா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரீஜனல் லாங்குவேஜை மெயிலில் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா?
ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது நம்ம யூஸ்வலாக நம்ம இப்போ தமிழ் பீப்புள்னால் தமிழில் பேசுவோம், இல்லை நம்மளுக்கு தெலுங்கு தெரியும்னா தெலுங்கில் பேசுவோம், ஹிந்தியில் பேசுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நம்ம கண்டிப்பாக பேசுவோம் கரெக்டாக. பட் இந்த ஆஃபீஸ் இமெயில் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே வந்து இங்கிலீஷை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மற்ற லாங்குவேஜ் தமிழ், ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ எப்போவுமே இங்கிலீஷை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, ப்ராப்பராக தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் ஃபோனில் ChatGPT கிட்ட கேளுங்க. அதை வந்து டிராஃப்ட் மெயில் யூஸிங் திஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து மெயில் வந்து எழுதி கொடுக்கும். அந்த மெயிலை வந்து மேக் இட் சம்வாட் ப்ரொஃபஷனல் அப்படின்னு நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எப்படி ப்ரொஃபஷனலாக எப்படி சொன்னால் அது சிம்பிளாகவும் இருக்கும், அதே மாதிரி ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும், ஈஸியாக கன்வே ஆகும் அப்படிங்கிற மாதிரி அது மெயில் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணாமல் அதை பார்த்து அப்படியே வந்து மெயிலில் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஸ்டோரேஜ் டிவைஸ். உங்களோட லேப்டாப் இல்லை உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கலாம். மேபி நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் எண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு மேக் புக் கொடுக்கலாம். ஓகேவா? இல்லை நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இல்லை ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு கூகுள் டிவைஸும் ஒரு ஐஃபோனும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டிவைஸ் கொடுத்தாங்கன்னா அதில் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ் எதுவுமே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது. அது லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, அதை வந்து உங்களோட எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸில் கனெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் நம்மக்கிட்ட வந்து பென்ட்ரைவ் இருக்கும், ஹார்ட் டிஸ்க் இருக்கும், SSD இருக்கும், அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு மெமரி கார்டு இருக்கும். இந்த மாதிரி நிறையா ஸ்டோரேஜ் டிவைஸ் நம்ம கம்பெனிக்கு வர்றதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருப்போம். அது எதுவுமே வந்து கம்பெனியில் கொடுக்குற எந்த டிவைஸ் கூடயும் வந்து கனெக்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இது நீங்கள் கனெக்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வைரஸ் ப்ராப்ளமே வந்து வராது. ஓகேவா? அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி எதுவும் கனெக்ட் பண்ணாதீங்க. பட் உங்களுக்கு ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒரு 5 GB 6 GB டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை ஒரு ப்ராஜெக்டே வந்து ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா OneDrive இல்லைனா ஷேர் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த OneDrive ஷேர் பாயிண்ட் வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி தான். இந்த OneDrive அப்படின்னா என்னென்னா இது வந்து நம்ம கூகுள் டிரைவ் மாதிரி, அது வந்து சின்னதாக இருக்கும். ஒரு 1 TB 2 TB 5 TB இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்மக்கிட்ட OneDrive இருக்குது. ஷேர் பாயிண்ட் நம்மக்கிட்டனா கம்பெனி வந்து இதுக்கான லைசன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு அது ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க, இது பிரச்சனை இல்லை. ஷேர் பாயிண்ட் அப்படின்னா வந்து 10 TB 20 TB இந்த மாதிரி வந்து ஒரு ஹையர் ஸ்டோரேஜை வந்து நமக்கு க்ளவுடில் கொடுப்பாங்க. இதை வச்சு நீங்கள் ஒரு வெப்சைட்டை கூட உங்களால் ஈஸியாக ஹோஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்னு ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா யூடியூப் மாதிரி நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு தேவையான வீடியோஸ், ஃபோட்டோஸ், ஃபைல்ஸ், கேம்ஸ் அந்த மாதிரியான எல்லா கண்டென்ட்டையுமே வந்து இந்த ஷேர் பாயிண்ட்லேயே வச்சு நீங்கள் ஒரு வெப்சைட்டே வந்து நீங்கள் இதை ஹோஸ்ட் பண்ணலாம், ஈஸியாக ஹோஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த ஷேர் பாயிண்ட் வந்து பவர்ஃபுல்லான ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் சர்வீஸ். இந்த OneDrive இந்த ஷேர் பாயிண்ட் இந்த ரெண்டுக்குமே வந்து லைசன்ஸ் வந்து நம்ம என்டர்பிரைஸ் அக்கௌண்ட்டுக்கு ஃப்ரீயாகவே வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கான லிமிட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சில கம்பெனியில் OneDrive வந்து 1 TB தான் வந்து லிமிட்டு, ஒரு சில கம்பெனியில் 2 TB 3 TB எல்லாம் லிமிட் இருக்கும். நமக்கு வந்து 2 TB பத்தில் நம்மளோட ப்ராஜெக்ட் ரெக்குயர்மெண்ட் அதிகமாக இருக்குது, நம்ம வந்து மாஸ்டர் டேட்டா பேஸ் நம்ம தான் ஹேண்டில் பண்ணுறோம், 10 TB 20 TB வேணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து இன்சிடென்ட் ரைஸ் பண்ண சொல்லுவாங்க, ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணோன்னா OneDrive வந்து ஷேர் பாயிண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷேர் பாயிண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மோஸ்ட்டாக வந்து இந்த OneDrive ஷேர் பாயிண்ட்டு வந்து கனெக்டடாக தான் இருக்கும். நீங்கள் OneDriveல அப்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து ஷேர் பாயிண்ட்லேயும் டிஸ்பிளே ஆகும், ஷேர் பாயிண்ட்டில் அப்லோட் ஆகிறது எல்லாமே வந்து OneDriveலேயும் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து மியூச்சுவலி கனெக்டட் தான். ஆனால் இந்த ஷேர் பாயிண்ட்டுக்கு வந்து லிமிட் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கம்ப்யூட்டரோட செக்யூரிட்டி, ஃபிசிக்கல் செக்யூரிட்டி அண்ட் சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி. இப்போ லேப்டாப் இருக்குது, டெஸ்க்டாப் இருக்குது, நம்ம கொடுக்குற எந்த நமக்காக ஆஃபீஸ்லேருந்து கொடுக்குற எந்த டிவைஸுமாக இருந்தாலும் சரி, அது ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு iOS இல்லை லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பில் macOS விண்டோஸு இல்லை உபுண்டு எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி, அதை வந்து லாக் பண்ணிக்கிட்டு தான் வந்து நம்ம அந்த இடத்த விட்டே வந்து நம்ம வெளியே வரணும். ஓகேவா? இப்போ நம்ம லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு டாஸ்க் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு 20 minutes அந்த டாஸ்க் கண்டிப்பாக ரன் ஆகும்னா நம்ம அந்த டைமில் நம்ம காஃபி பிரேக், டீ பிரேக் நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக? ஸோ அந்த டைமில் வந்து லேப்டாப்பை தூக்கிட்டே நம்ம வந்து காஃபி குடிக்கவோ டீ குடிக்கவோ நம்மளால் போக முடியாது, ஏன்னா நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து லாக் பண்ணிட்டு தான் வந்து போகணும். ஓகேவா? ஸோ லாக் பண்ணுறதுக்கு என்ன பட்டன் அப்படின்னா வந்து விண்டோஸ் பட்டன் அப்புறம் எல் பட்டன், இந்த ரெண்டையும் வந்து ஒரே டைமில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்டாக எல்லா டிவைஸ்லையுமே வந்து லாக் ஆகிரும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக நம்ம கொடுக்குறது எல்லா டிவைஸுமே வந்து விண்டோஸ் டிவைஸாக தான் இருக்கும், அதுவும் வந்து Windows 11 சப்போர்ட்டடான டிவைஸ் தான் இருக்கும். ஸோ அந்த டிவைஸில் விண்டோஸ் எல் கிளிக் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி வந்து நம்ம iOSக்கு என்னென்ன, அதே மாதிரி மேக்புக்கு என்னென்ன ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு
அது தகுந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாக் ஆயிரும். லாக் பண்ணி வச்சுக்கிட்டு தான் வந்து அந்த இடத்த விட்டே வந்து நம்ம நகரணும். ஓகேவா? எப்போவுமே வந்து அது அன்லாக்டாக இருக்கிற பொசிஷனில் அதை விட்டுட்டு வந்துடாதீங்க. ஏன்னா அது அப்படி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்தோட ஃப்ளோர் மேனேஜர் இல்லாட்டி லொக்கேஷன் மேனேஜர் வந்து உங்கள் லேப்டாப்பை சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு தடவை சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா உங்கள் மேலே ஒரு பிளாக் மார்க் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி ப்ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் ஐடியா டேக் பண்ணிடுவாங்க. அது சரி பண்ணுறதுக்காக உங்களுக்கு நிறைய டாஸ்க் பண்ண வேண்டியதாக இருக்கும், நிறைய கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போவுமே வந்து உங்களுக்கு லேப்டாப் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி தான் வந்து லேப்டாப்பை திருப்பி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான திங்ஸ் இதில் இருக்குது. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லேப்டாப்பை அன்லாக்டு பொசிஷனில் எப்போவுமே விட்டு வராதிங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் யோசித்து வச்சுருந்தது. இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை ஈஸியாக புரிகிற மாதிரி எல்லாருக்கும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வரணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி, நெக்ஸ்ட் சீரிஸ் வரணுமா வேண்டாமான்னு சொல்லி நீங்கள் தான் வந்து கமெண்ட்டில் சொல்லி டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி, இல்லை என்னோடய இமெயில் ஐடி தெரிஞ்சவங்களுக்கு எனக்கு இமெயிலாக சென்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் இமெயில் ஐடி தெரிஞ்சவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.